அதை விட கொடுமை வந்து உங்களுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது மோடி சபையிலேயே இல்லை. அவர் தான் ரூமில் உட்காந்து ராகுல் காந்தி பேசுகிறத கண்ணுக்கு காது விடாமல் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பார். அந்த அளவுக்கு பலவீனமான மனிதர் தான் மோடி. இந்த சக்கரவியூகம் என்கின்ற பேச்சு பிஜேபியை டிஸ்டர்ப் செய்திருக்கிறது என்பது நன்றாக தெரியும். இன்றைக்கி காலையில் ராகுல் காந்தியோட ட்வீட் மெசேஜில் வந்து எக்ஸ் தளத்தில் நான் பேசினது வந்து ரெண்டில் ஒருத்தருக்கு பிடிக்கலன்றாரு. அது மேபி அமித்ஷா மோடியாக இருக்கலாம், அது அதானி அம்பானியாக இருக்கலாம். என்னன்னா நீங்கள் மோடி அமித்ஷாவை திட்டினா கூட அவங்க பொறுத்துப்பாங்க. அதானியை தொட்டிங்கன்னா, அம்பானியை தொட்டால் கூட கண்டுக்க மாட்டாங்க. அதானியை தொட்டிங்கன்னா அவங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா அதானி அந்த ட்வீட் பண்ணி இவங்க தான் என்னுடைய சோர்ஸஸ். அது மூலமாக அமித்ஷாக்கும் மோடிக்கும் அவர் என்ன சொல்கிறார், இதை பாரு நீ ரொம்ப ஆடாத, எனக்கும் ஆளுங்க இருக்காங்க, உன்னோட படைக்கலன்லேயே எனக்கு ஆளுங்க இருக்காங்கன்ற ஆங்கிலத்தில் சொல்லணும். புட்டிங் கேட் அமங் பிஜியான்ஸ் வந்து கடந்த பதவி காலத்தில் மோடி 2.0 ஆடின மாதிரி 3.0 அமலாக்கத்துறையால் ஆட முடியாது, நிச்சயமாக ஆட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. 272 வந்து 33 சீட்டு குறையுது, மொத்தம் சேர்த்து 292 தான் வருது. அப்புறம் அமைச்சர்களை வந்து விமானத்தில் பறந்து போய் பார்க்கறதுக்கு ஒட்டுமே செய்யலையே. மனிதாபிமானம் இல்லாத அரசு தான் மோடி அரசுன்றதுல மாற்றுக்கருத்துக்கு இடமே கிடையாது. எந்த அளவு மோடி அமித்ஷா இன்னைக்கு வந்து மோசமான ஒரு அரசியல் அணுகுமுறையை பிஜேபிக்கு எதிராக கேரளா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக எந்த அளவுக்கு மனிதத்தன்மை இல்லாமல் மோடி அரசு நடந்து கொள்ளுகிறது என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம். இது குஜராத்தில் நடந்திருந்ததுன்னா ஒட்டுமொத்த மத்திய அரசு பரிவாரங்களும் அங்கே போய் இறங்கி இருந்திருக்கும். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நாடாளுமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடு சக்கர வியூகத்தில் மாட்டிகிட்டு இருக்குது. 6 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக மோடி, அமித்ஷா, அதானி அம்பானி, அப்புறம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மற்றும் அஜித் தோவல். இந்த சூழலில் இன்றைக்கு அவர் ட்விட்டரில் அவரோட எக்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னோட சக்கர வியூகம் ஸ்பீச் வந்து 2ல் ஒருத்தருக்கு பிடிக்கல, யாரை சொல்கிறாருன்னு நான் வெளிப்படையாக சொல்லலை, அதனால் வந்து எனக்கு வந்து அமலாக்கத்துறை ரெய்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வெளிப்படையாக சவால் விட்டுருக்காரு, நீங்கள் வாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமாம், அந்த ஸ்பீச் ரொம்ப முக்கியமான ஸ்பீச். சக்கர வியூகம் மகாபாரதத்தில் வந்து ரொம்ப சிக்கலான வியூகம். அதை உள்ளே போகிறதுக்கு ஒரு கலை வேணும்னா வெளியில் வரத்துக்கும் ஒரு கலை வேணும். உள்ளேயும் வெளியிலையும் வர தெரிஞ்ச ஒரே கதாபாத்திரமாக அர்ஜுனன் தான் இருந்தான். அர்ஜுனுடைய மகன் அபிமன்யும் உள்ளே போயிடுவோம், ஆனால் வெளியில் வர முடியாது. அர்ஜுனை வந்து காப்பாற்றுவோம்னு நினச்சிட்டு இருப்போம். அர்ஜுனன் வேற ஒரு போர்க்களத்தில் இருந்ததால் இவன் உள்ளேயே மாட்டிப்பான், அதில் செத்துருவான். சக்கரவியூகன்றதோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலையை குறிக்கக்கூடிய, உள்ளே போவதும் கடினம், வெளியில் வர்றது அதை விட கடினம். அது ரெண்டும் தெரிந்தவர்கள் வந்து மிகச்சிறந்த வீரர்களாக இருப்பார்கள் அப்படின்றது தான் வந்து அதோட கான்செப்ட். இந்த ஜெனசிஸ் ஆர் கான்செப்ட்னு நம்ம சொல்லுவேன். அது வந்து அதோட தாத்பரியம் என்பது அதுதான். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அத்தகைய ஒரு சக்கரவியூகத்தை பத்ம வியூகம்னு சொல்லலாம். பத்மன்னா வந்து தாமரை, பிஜேபியை குறிக்கிறார். அந்த சக்கர வியூகத்தை வந்து 6 பேர் வகுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்ன 6 பேர், மோடி, அமித்ஷா, அம்பானி, அதானி, அஜித் தோவல் அண்ட் மோகன் பகவத். இந்த சக்கர வியூகன்றது விவசாயிகளுக்கான கொடுமைகள், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, தலித்துகளுக்கு எதிரான கொடுமை, மாணவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி, இந்த மாதிரி அடக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் நாங்கள் வந்து உங்கள் சக்கர வியூகத்தை உடைப்போம் அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையோடு அவர் பேசியிருந்தார். இதில் அவையில் இல்லாத அம்பானி, அதானி எல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னோன்னா, ஓகே A1 A2 அப்படின்னு அவர் பேசினார். அது ரொம்ப ஒரு நாட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பேச்சு. ராகுல் காந்தியோட ஸ்பீச் அது 4-5 நாள் ஆகப்போகுது. நம்ம ஒரு கிட்டத்தட்ட 1 வார காலம் கழித்து விவாதிக்கிறோம். ஆனாலும் வந்து அது ரெலவன்ஸ் இருக்குது அந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஏன்னா ரொம்ப நாவல் மெத்தடில் வந்து அவர் வந்து இன்றைக்கி மக்கள் பிரச்சனைகளை பற்றி புதுமையான கோணத்தில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி அரசாங்கத்தின் கவனத்துக்கு, அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசும்போது அதுக்கு மரியாதை அதிகம். இதே சக்கர வியூகத்தை அவர் ஏதாவது பொதுக்கூட்டத்தில் பேசினானா அவ்வளோ பெரிய மரியாதை இருந்திருக்காரு. ஆனால் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே பேசும்போது அதுக்கான மரியாதை என்பது பல மடங்கு கூடுகிறது. அதனால தான் பிஜேபி அவ்வளோ தூரம் வந்து அவர்கள் கோபப்பட்டு அவருடைய சாதியை குறித்தெல்லாம் மறைமுகமாக கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணக்கூடிய லெவலுக்கு பிஜேபி இறங்கி போனதுக்கு காரணமே வந்து இந்த பேச்சு. இவருடைய அந்த சக்கரவியூகம் என்கின்ற பேச்சு பிஜேபியை ரொம்பவே காயப்படுத்தியது, ரொம்பவே டிஸ்டர்ப் செய்திருக்கிறது, பாதித்திருக்கிறது, அவரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் எழுப்பிய பிரச்சனைகளுக்கு பதில் இல்லை, மாறாக சக்கரவியூகம் என்ற அந்த ஒரு விஷயத்தை பிடித்தவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கிளப்பிய பிரச்சனைகள் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மணிப்பூர் பற்றி அறிகிறது, சீனாவோட ஊடுருவலால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நம்முடைய நிலங்களை நம்ம இழந்துட்டு நிற்கிறோம், மாணவர்களுடைய எதிர்காலம் பல்வேறு விதமான வினாத்தாள்கள் லீக் ஆகிறதால கேள்விக்குறியாக இருக்குது,
அக்னிவீர் ஸ்கீம் மூலமாக வந்து இளைஞர்களை வந்து 22 வயசுலேயே இராணுவத்திலேருந்து வெளியேற்றுறது மூலமாக வேலை இல்லாதவர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நாட்டை உலுக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் அவர் வந்து தன்னுடைய உரையில் பிஜேபி 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்கின்ற முறையில் அவர் தன்னுடைய உரையை வைத்தார். ஆனால் நிர்மலா சீதாராமன் அதுக்கு பதிலே சொல்லலை. அதை விட கொடுமை வந்து உங்களுக்கு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது மோடி சபையிலே இல்லை. அவர் தான் ரூமில் உட்காந்து ராகுல் காந்தி பேசுகிறத கண்ணுக்கு காது விடாமல் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பார். அந்த அளவுக்கு பலவீனமான மனிதர் தான் மோடி. ஆனால் சபையில் உட்காரல. ஏன்னா உட்காந்தா அது வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு மரியாதை கொடுத்ததாகிவிடும் என்ற கோணத்தில் தான் அவர் உட்காராமல் இருந்தார். இந்த சக்கரவியூகம் என்கின்ற பேச்சு பிஜேபியை டிஸ்டர்ப் செய்திருக்கிறது என்பது நன்றாக தெரியும். இன்றைக்கி காலையில் ராகுல் காந்தியோட ட்வீட் மெசேஜில் வந்து எக்ஸ் தளத்தில் நான் பேசினது வந்து 2ல் ஒருத்தருக்கு பிடிக்கலன்றாரு. அது மேபி அமித்ஷா மோடியாக இருக்கலாம், அல்லது அதானி அம்பானியாக இருக்கலாம். அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்னை ரெய்டு பண்ண போகிறாங்கன்னு எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் வருதுன்றார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது அமித்ஷா மோடியாக இருக்கலாம், இல்லை அதானி அம்பானியாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் எதிர்க்கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறமே சென்ற நாடாளுமன்ற கூட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா அமித்ஷா மோடி அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனம் வச்சார். அப்போலாம் இந்த மாதிரியான ஈடு வரல. ஆனால் இப்போ A1 A2 இவர்களை சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான அதான் அவர் அது என்னென்னா, நீங்கள் மோடி அமித்ஷாவை திட்டினா கூட அவங்க பொறுத்துப்பாங்க. அதானியை தொட்டிங்கன்னா, அம்பானியை தொட்டால் கூட கண்டுக்க மாட்டாங்க. அதானியை தொட்டிங்கன்னா அவங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா அதானி அந்த 2 in 1 இவங்க தான். மோடியா அமித்ஷாவா அதானி அம்பானியான்றது irrelevant. எல்லாம் ஒற்றை மனிதன் மோடி தான். அது அதானினாலும் மோடி தான், அமித்ஷானாலும் மோடி தான். அம்பானி மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. அம்பானி இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கார். மோடிக்கு அதானி பினாமியா, அதானிக்கு மோடி பினாமியான்றது வந்து கோழி முதல்லேருந்து வந்ததா முட்டை முதல்ல வந்ததான்ற கதை தான் அது வந்து. அதனால தான் வந்து காமெடியாக டெல்லி சர்க்கிள்ஸில் சொல்கிறது மொதானின்றாங்க. மோடி அதானி ரெண்டையும் சேர்த்து மொதானின்றாங்க. மோடி டிஸ்டர்ப் ஆகிருக்கார், நாட்டின் பிரதமர் டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. ஏன்னா அம்பானி அதானி பேரெல்லாம் இழுத்து வச்சோன்னா உங்களுக்கு கோபம் வருது. ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, பார்லிமெண்ட்டில் பேசும்போதே ராஜ்நாத் சிங்குக்கு ஏன் பிரதம மந்திரி ஆகக்கூடிய தகுதி இல்லையான்னு கேட்டார். அதே தான் இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறைக்குள்ளேருந்து அவரோட ட்வீட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு செய்தி முக்கியமானது. என்னுடைய சோர்சஸ்ன்னு சொல்கிறாரு. என்னுடைய சோர்சஸ் அது மூலமாக அமித்ஷாக்கும் மோடிக்கும் அவர் என்ன சொல்கிறார், இதை பாரு நீ ரொம்ப ஆடாத, எனக்கும் ஆளுங்க இருக்காங்க, உன்னோட படைக்கலன்லேயே எனக்கு ஆளுங்க இருக்காங்கன்றார். ஆங்கிலத்தில் சொல்லணும் புட்டிங் கேட் அமங் பிஜியான்ஸ். பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லாததால வந்து சிக்கலுது. இல்லை அவர் என்ன பண்ணுறாரு, புறாக்களுக்கு மத்தியில் பூனையை விடுறதுன்னு ஒரு சொல்லாடல் உண்டு ஆங்கிலத்தில். அதாவது தன்னுடைய எதிரிகளை குழப்புவதற்கு இப்படியெல்லாம் பேசுவார்கள். இது பாரு நீ வந்து ரொம்ப பெரிய லீடர்லாம் கிடையாது, உன் கூட இருக்கவங்களே எனக்கு ஆள் இருக்கான், ஆள் காட்டியிருக்கான் அப்படின்றத சொல்கிறது தான். இந்த மாதிரி வந்து ஈடி உள்ள எனக்கு சோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. ப்ளஸ் முதல்ல பேசுனது பார்லிமெண்ட்டில் பேசும்போது ஒற்றை மனிதன் தான் பிஜேபியை ஆளுகிறார், பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு பிரதமராகும் கனவு கூட காண உரிமை இல்லை என்பதெல்லாம் ராஜ்நாத் சிங்கை உசுப்பி விடுற கதை. ஆகவே இன்றைக்கி வந்து 2 in 1 இந்த ஒன் அமங் த 2 எனக்கு எதிராக ஈடியை ரெய்டு பண்ண விடுறாங்கன்றதை தாண்டி அவர் சொல்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை என் சோர்ஸு சொல்கிறான் ஈடியிலேருந்துன்றாரு. அதுதான் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இது கண்டிப்பாக மோடிக்கு கூடுதல் கோபத்தை விளைவிக்கும். அதாவது அந்த மைண்டு கேமை இப்போ ஆட ஆரம்பிச்சிருக்கார். ராகுல் காந்தி வந்து ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியனாக இன்றைக்கி உருவெடுத்திருக்கிறார். கடந்த ஓராண்டுக்கு முன்பு, கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ராகுல் காந்தி வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வேறு. இது வெறும் 52 MPs 99 MPஸால் வந்த வினை மட்டும் கிடையாது. உண்மையிலேயே ஆஸ் அ லீடர், ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஒரு தனிநபர் என்கின்ற முறையில் ராகுல் காந்தி ஒரு நன்கு பக்குவப்பட்ட ஒரு திறமையான நுணுக்கங்களை, அரசியல் நுணுக்கங்களை உணர்ந்த ஒரு தலைவராக இன்று முகிழ்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த ட்வீட்லேருந்து நாம் அறியக்கூடிய செய்தி. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து அமலாக்கத்துறைக்குள்ளே எங்களோட சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொன்னதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு மைண்ட் கேம் ஆடுறாருன்னு எடுத்துக்கிறதா, உண்மையிலேயே சோர்ஸ் மூலமாக இப்படி ஒரு தகவல் வந்து எடுத்துக்குமா, அமலாக்கத்துறை சார்பிலேயே வந்து ஷிஃப்ட் நடந்திருக்க புரிஞ்சுக்கணுமா மெஜாரிட்டி இல்லாதால? நல்ல கேள்வி. உண்மையிலேயே ராகுல் காந்திக்கு சோர்ஸ் இருக்குதா, அல்லது சோர்ஸ் இருக்குன்னு அவர் சும்மா கதையளந்து பிஜேபியை மோடியை டிஸ்டர்ப் பண்ணுறாரா அப்படின்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியாதது. உங்கள் கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி, ரொம்ப இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். அதாவது வந்து 63 சீட்டு குறைஞ்ச காரணத்தால் பவர் வந்து டில்ட் ஆகிருக்கு, ஷிஃப்ட் ஆகல. அதிகாரம் சற்றே சரிந்திருப்பதால் இந்த மாற்றம் அவங்க வந்து அதிகாரிகள் வந்து கடந்த 10 ஆண்டுகளை மோடிக்கு கூட கும்பிடு போட்ட மாதிரி, அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமாக நடந்த மாதிரி, சட்டத்துக்கு விரோதமாக நடந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவர்கள் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்து கொள்வார்கள். அந்த டோட்டல் சரண்டர் டு மோடின்றது மாறி இருக்குது. பரிபூர்ணமாக மோடியால் வந்து அமலாக்கத்துறை அடக்கி ஆள முடியாது. அதிகாரம் சற்றே சரிந்திருப்பதை இது காட்டுகிறதா நீங்கள் கேட்குறீங்க. இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். இதற்கு நாம் இப்பொழுது பதில் சொல்ல முடியாது. அதாவது ராகுல் காந்தி வந்து அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய சோர்ஸஸ்ன்னு சொன்னது உண்மையிலேயே அவருக்கு சோர்ஸ் இருக்கா, அல்லது பிஜேபியை வந்து குழப்பறதுக்காக அவர் இப்படி பண்ணுறாரா?
உண்மையிலேயே சோர்ஸ் இருக்கான்றது வந்து நம்ம பதில் கிடைக்காத கேள்வி. அது ஒரு சோர்ஸ் இருந்தும் சொல்லலாம், இல்லாமலும் சொல்லலாம். ஆனா நிச்சயமா வந்து கடந்த பதவி காலத்துல மோடி 2.0ல ஆடின மாதிரி 3.0ல அமலாக்கத்துறையால் ஆட முடியாது. நிச்சயமா ஆட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. இந்த 272க்கு வந்து 33 சீட்டு குறையுது. மொத்தம் சேர்த்து 292 தான் வருது. அதனால அந்த பழைய ஆட்டத்தை இப்பயும் ஆடிட்டு தான் இருக்காங்க. ஹிமாச்சல் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் எம்எல்ஏஸை தொடர்ந்து வந்து 4-5 பேரை அரெஸ்ட் பண்ணி இது அமலாக்கத்துறை வழக்குகள் போட்டு அவங்கள பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஊழல் வழக்கில். ராகுல் காந்தி தன்னை ரெய்டு பண்ண போகிறாங்கன்னு சொன்னது வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அவர் வந்து ஐ திங்க் இஸ் டெஸ்டிங் த வாட்டர்ஸ்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது அவர் வந்து பூனையை விட்டு புறாக்களுக்கு மத்தியில் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு, அவங்கள குழப்பறாருன்னு பார்த்துக்கலாம். அல்லது ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, இதுவார் அமலாக்கத்துறை வந்து நீ நினைக்கிற மாதிரி உன் கைப்பாவை கிடையாது, எனக்கும் ஆளுங்க இருக்காங்கன்ற ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். ஆனால் அது மூலமாக ஒரு மெசேஜ் போகுது. யாருக்கு போகுதுன்னா மோடிக்கு போகுது. நீ உன் இஷ்டம் போல் வந்து அமலாக்கத்துறையை வச்சுட்டு எதிர்கட்சியில் பழி வாங்குற மாதிரி என்ன பழி வாங்க முடியாது. அதில் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நான் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன், டீ பிஸ்கட்லாம் ரெடியாக இருக்கு, வாங்க வந்து சாப்பிட்டு போங்கன்றாரு. ஆகவே இது வந்து கண்டிப்பாக இன்னமும் மோடி அமித்ஷாவை கடுப்பேற்றும். அமலாக்கத்துறையோட அராஜகங்கள் சற்றே குறைந்திருக்கிறது என்பது உண்மை. எதிர்கட்சி தலைவரை கை வைக்கிற அளவுக்குலாம் போனாங்கன்னா அவங்க இன்னமும் சந்தி சிரிப்பார்கள். ஒரு பக்கம் ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்க நேரத்திலே பார்த்தீங்கன்னா வயநாட்டில் தான் இருக்காரு. வயநாட்டில் வெளிப்படையாக சொல்கிறாரு, இது வரைக்கும் வந்து அரசு தரப்புலேருந்து எந்த நிவாரணம் வழங்கப்படலன்னு சொல்கிறார் இல்லையா. இப்படி ஒரு இடர் 2 வருடத்துக்கு ஒரு கேரளாவில் இப்படியான இடர் தொடர்ச்சியாக தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு பார்வை போலே, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, அது ரொம்ப கேரள மக்கள் வந்து புறக்கணிச்சது தான் காரணம். அதான் காரணம். இதே குஜராத்தாக இருந்ததுன்னா மோடி அமித்ஷா என்டையர் கேபினெட்டு குஞ்சுங்குளம் உட்படன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகள் உட்பட மத்திய அமைச்சர்களின் நாய்க்குட்டிகள் கூட அங்கே விரைந்திருக்கும். இது 20 சீட்டில் 19 சீட்டு வந்து எதிர்த்து கொடுத்தாங்க. என்ன சொல்லப்போனால் ஒரு சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்குது. ஒரு சீட்டு ஜெயிக்க வைத்த மக்களுக்காகவாது மோடி அமித்ஷா அங்கே போய் இறங்கி இருந்திருக்கணும். வயநாட்டில் வந்து இதுவரை மத்திய அரசு சார்பாக 3 நாள் ஆகுது, ஒரு மத்திய மந்திரி போய் ஏரியல் சர்வே பண்ணலை. இதில் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி மூலமாக மன் கி பாத் பேசக்கூடிய மோடி கேரள மக்களுக்கு பேச வேண்டியது தானே, ஏன் பேசலை? ஏன்னா ஓட் பேங்க் கிடையாது. ஆகவே மத்திய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என்பது அவங்க வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே பேரிடர் நிவாரணம் கொடுத்துருக்கன்னு ஒரு கதையை கொடுப்பாங்க. தேசிய பேரிடராக அறிவிங்கன்னு அவர் கேட்குறாரு, அதை அறிவிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அது அறிவிச்சா தொடர்ந்து நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். நிதி உதவி இப்போ இந்த மாதிரியான ஒரு பேரிடரில் என்ன கேட்டிங்கன்னா வந்து போவதை விட முக்கியம் நிதி உதவி. நீ போய் பார்த்து கிழிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நிதி உதவி என்ன மக்களுக்கு, அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா இவங்க சொல்கிற 250-300லாம் சும்மா கதை. எனக்கு தெரிஞ்ச அந்த வரக்கூடிய அந்த தகவல்களை வச்சு பார்த்தீங்கன்னா 1000 பேர் செத்துருப்பான் கண்டிப்பாக. கணக்கே கிடையாது, எங்கே எவன் செத்தானே கிடையாது. புதஞ்சு போயிருக்குது. நிலச்சரிவுகள், பெரும் நிலச்சரிவுகளில் வரக்கூடிய சாவுகள் வந்து கணக்கிட முடியாதவை. நீங்கள் வந்து வேறு விபத்துக்களில், வேறு இயற்கை உபாதைகளில், இயற்கை சீற்றங்களில் செத்து, மழை, பெருமழை, வெள்ளம், புயல், சூறக்காற்றுல செத்து போகிறவன்னு கூட கணக்கெடுக்கலான்னு. நிலச்சரிவில் வந்து என்னென்னா மலையே பெயர்ந்து விழுந்திருக்கு. ஒரு வீடை காமிக்கிறாங்க. புதிதாக திருமணமான ஒரு சின்ன பையன், சின்ன பொண்ணு, இளம் பெண், ஒரு யங் கப்புள். அந்த ஆணோட தங்கை, அவங்க 3 பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த வீட்டில் அந்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அந்த வீட்டில் அந்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. வேறு ஒரு பொருள் கிடையாது, எதுவும் கிடையாது. மண்ணில் புதஞ்சிருக்கு. இப்போ அந்த 3 பேர் எங்கே இருக்காங்க? ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டாங்களா அல்லது புதஞ்சிருக்காங்களா தெரியல. அதனால் கணக்கு எடுக்கவே முடியாது உங்களுக்கு. இந்த நேரத்தில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து ஒரு நிதி உதவியை அறிவிச்சிருக்கணும். ஒரு டோக்கனிசமாக ஒரு 100 கோடி ரூபாய் இம்மீடியட் ரிலீஃப், அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். அப்புறம் அமைச்சர்களை வந்து விமானத்தில் பறந்து போய் பார்க்கறதுக்கு ஒன்றுமே செய்யலையே. மனிதாபிமானம் இல்லாத அரசு தான் மோடி அரசுன்றதுல மாற்றுக்கருத்துக்கு இடமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது வரைக்கும் வந்து நம்ம பேசிட்டு இருக்க நேரத்து வரைக்கும் இந்த நிதியும் அனௌன்ஸ் இது வரைக்கும் எந்த 2018-2020 சவுதி அரேபிய அரசு வந்து கொடுக்க வந்த நிதியை கூட வந்து சவுதி அரேபிய அரசு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய கேரள மக்கள் மலையாளிஸ் வந்து நிதி கலெக்ட் பண்ணி அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க, அனுமதிக்க மாட்டேன்னா. இருதயம் இல்லாத ஒரு அரசு இது. மூர்கர்கள், அதாவது பிணத்தில் அரசியல் செய்யக்கூடியவர்கள். அவன் பிஜேபி ஓட்டு போடலன்ற ஒரே காரணத்துக்காக. ஆகவே இது ரொம்ப மோசமான ஒரு, அதாவது வந்து மனிதாபிமானம் கிஞ்சித்தும் இல்லாத ஒரு கொடுங்கோலன் அரசு தான் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. இந்த பேரழிவில் வந்து உடனடியாக சீனியர் மினிஸ்டர்ஸை அனுப்பியிருக்கணும். மம்தா பானர்ஜி 2 எம்பிஸ் அனுப்பியிருக்காங்கங்க. நீங்கள் அனுப்பணுன்றதை விட கூட நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து நிதி உதவியையும் பொருட்களையும் கொடுக்குறது. இப்போ உதாரணத்துக்கு இராணுவம் என்ன சொல்லுது, இராணுவம் வந்து அந்த எம்இஜி பிரிட்ஜெல்லாம் கட்டிட்டாங்க, இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாம் சரி. ஆனால் பல இடங்களில் வந்து கீழே வந்து புதையுண்டு கிடக்கக்கூடிய இடர்பாடுகள்லேருந்து பாடிஸ் இருக்குன்னா அதை வெட்டி எடுக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ், ஹெவி வெப்பன்ஸ் தேவை, ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அந்த ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை இன்னும் கொண்டு வரல, அதை கொண்டு வரல இன்னமும்.
இன்னொன்றுங்க, பேரிடர் மேலாண்மை என்பது மத்திய அரசாங்கத்தோட சப்ஜெக்ட். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் சென்ட்ரல் சப்ஜெக்ட். ஸ்டேட்டுக்கு ஓரளவு தான் அதில் வந்து பண்ண முடியும். என்டிஎம்ஏக்கு இருக்கக்கூடிய பவர் ஸ்டேட் டிஎம்ஏ எஸ்டிஎம்ஏக்கு கிடையாது. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்டிஎம்ஏவாலும் முடியலன்னா தான் கடைசியில் மிலிட்ரி வரும், ஆர்மி வரும். அவங்க அந்த தேசிய பேரிடர் மேலாண்மை என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்ஜெக்ட், மத்திய அரசாங்கத்தோட சப்ஜெக்ட். அதனால தான் அது பேர் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். போதிய உதவிகளை செய்யலைன்றதும் இன்றைக்கி வந்து ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை மூவ் பண்ணாமல் இருக்காங்கன்றதும் எந்த அளவு மோடி அமித்ஷா இன்றைக்கி வந்து மோசமான ஒரு அரசியல் அணுகுமுறையை பிஜேபிக்கு எதிராக கேரளா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக எந்த அளவுக்கு மனிதத்தன்மை இல்லாமல் மோடி அரசு நடந்து கொள்ளுகிறது என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம். இது குஜராத்தில் நடந்திருந்துன்னா ஒட்டுமொத்த மத்திய அரசு பரிவாரங்களும் அங்கே போய் இறங்கி இருந்திருக்கும். அமித்ஷா அவர்கள் சொல்கிறார், நிலச்சரிவு நடந்த உடனே நாங்கள் வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணோம், இவங்க வந்து சரியான அறிக்கையை கூட படித்து பார்க்கல பினராயி விஜயன் அப்படின்னு சொல்கிறாரு. குஜராத்துக்கு இதே மாதிரியான அறிக்கை வெளியிட்டிருந்தோம், அவங்களாம் படித்து பார்த்தாலும் அங்கே மிகப்பெரிய அழிவு தடுக்கப்பட்டிருக்கு அப்படி ஒப்பிட்டு சொல்கிறார். படித்து பார்க்கலன்றதெல்லாம் எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. குஜராத்தோட இது ஒப்பிடுறதே வந்து ரொம்ப அபத்தமான, அறிவியலித்தனமான, அசூயான அரசியல். இந்தியாவையே ஒட்டுமொத்த குஜராத்து தான் அமித்ஷா மோடிக்கு இந்தியா. குஜராத் முதலமைச்சர் படித்தாலே பினராயி விஜயன் படிக்கலன்றதோட இந்த வார்த்தையை ஒரு உள்துறை அமைச்சர் இந்த நேரத்தில் சொல்கிறதே ரொம்ப அருவருப்பான ஒரு அரசியல். ஒரு விஷயம் உண்மை, அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடர், நினைத்து பார்க்க முடியாத ஒரு பேரிடர். இதை வந்து தடுப்பது என்பது கடினம், உண்மையிலே முடியாது. சின்ன நிலச்சரிவை கூட உங்களால் தடுக்க முடியாது. அந்த இடத்துல இருக்கவனை வேணால் நகர்த்தலாம். ஒரு மலையை கவுந்து உழுதுனா என்ன பண்ணுவீங்க? அவங்களும் போக மாட்டாங்க இல்லையா? எங்கே போவான் அவன்? இருந்தாலும் செத்து போவானே ஒழி அங்கேருந்து போக மாட்டான். மனித இயல்பு அது. 2 கமிட்டிஸை மத்திய அரசு நியமித்தது. மன்மோகன் சிங் கமிட்டி, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், பிறகு மோடி கவர்மெண்ட்லேயும் மாதவ் காட்கில் கமிட்டின்னு ஒன்று, அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளோட இந்த பேரழிவு, பேராபத்துகள் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி மாதவ் காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டு ஒன்று, கஸ்தூரிரங்கன் கமிட்டி, அந்த 2 ரிப்போர்ட்டுமே வந்து அங்கே வந்து இஷ்டம் போல் ரெசார்ட்ஸை போடுறது, செட்டில்மெண்ட்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் நிறுத்தணும், ஃபுட்ஃபாலை கம்மி பண்ணணும், சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கிறதை கண்டிப்பாக குறைக்கணும், இப்படி பல ரெக்கமெண்டேஷன்ஸை கடந்த 12-13 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடுத்துட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வளர்ச்சி வேலை வாய்ப்புனால வந்து அதெல்லாம் அதுதான், நீ ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் சுற்றுப்புற சூழலும் போது 2 பக்கத்துக்கும் பேலன்ஸ் பண்ணணும். நீ 2மே கண்டுக்காமல் விட்டுட்ட. கடந்த பல ஆண்டுகளாக பல அரசாங்கங்களில், மத்தியிலும் மாநிலத்திலையும் ஆண்ட பல அரசாங்கங்களோட தவறுகள் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு மோடியும் அமித்ஷாவும் காரணம்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த நிலச்சரிவு மத்திய அரசு, இந்த நிலச்சரிவுக்கு மத்திய அரசு சத்தியமாக காரணம் கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு இந்த கடந்த 3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மீட்பு பணிகள் மற்றும் நிதி உதவியை அறிவிக்காமல் இருப்பது, இதற்கெல்லாம் மோடி அரசு தான் காரணம். இந்த சம்பவத்திற்கு கண்டிப்பாக மோடி அரசு காரணம் கிடையாது. இது வந்து வெயிட்டிங் டு ஹேப்பன். போன வருஷம் ஜோஷிமத்னு ஒரு இடத்துல நடந்தது உத்தராகண்டில், இந்த வருஷம் வயநாடு, அடுத்த வருஷம் எங்கன்னு தெரியாது. ஸோ நம்முடைய மலைவாச ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சர்வநாசம் பண்ணிட்டோம் கடந்த 40-50 வருஷமாக. மலையெல்லாம் பேர்த்து எடுத்துட்டோம். குவாரிஸை கொண்டு போய் விட்டு கல் குவாரிஸை வச்சு வெட்டி எடுத்து மொத்தமாக இயற்கை வளங்களை சூறையாடிட்டோம். நம்ம ஆறுகளெல்லாம் காணாமல் போச்சு. பல இடங்களில் வந்து மலையே காணோம். இந்த வடிவேலு காமெடியில் கிணறு காணோன்ற மாதிரி இப்போ மலையே காணோம். நீங்கள் இயற்கையோடு விளையாடினீங்க, இயற்கை உங்களுக்கு வட்டி முதலமாக திரும்ப கொடுக்குது, அவ்வளோதான். இந்த பேரழிவுக்கு மோடி அமித்ஷாவோ பிஜேபியோ காரணம் கிடையாது, மத்திய சர்க்கார் காரணம் கிடையாது. அதுக்கு மத்திய சர்க்காரும் காரணம், மாநில அரசுகளும் காரணம். உதாரணத்துக்கு வந்து பினராயி விஜயன் வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வயநாட்டில் வந்து இந்த மாதிரியான வளர்ச்சி பணிகள், செட்டில்மெண்ட்ஸ் அதிகமாக வருது, சிவிலியன் ஏரியாஸில் வீடுகள் வருவது, தொழில்பேட்டைகள் வருவதெல்லாம் தடுக்க முடியாது, ஏன்னா பலருடைய வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது, குறிப்பிட்ட சமூகத்தினரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவரே சொல்லியிருக்கார். இது பினராயோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். இது எப்போ வருதுன்னா மாதவ் காட்கில் ரிப்போர்ட்டுக்கும் கஸ்தூரிரங்கன் கமிட்டி ரிப்போர்ட்டுக்கும் வருது. இந்த பேரிடரை பற்றி நீங்கள் பேசும்போது மாதவ் காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டையும் கஸ்தூரிரங்கன் கமிட்டி ரிப்போர்ட்டையும் ஒதுக்கிட்டு பேச முடியாது. அதில் மாதவ் காட்கில் கமிட்டி ரிப்போர்ட் வந்து கஸ்தூரிரங்கன் கமிட்டி ரிப்போர்ட்டை விட ரொம்ப உயர்வானது. அதில் தெளிவாக புட்டு வச்சிடறாங்க. அவர் இன்னமும் உயிரோடு இருக்கார். அந்த இந்தியாஸ் ஓல்டஸ்ட் எக்காலஜிஸ்ட், கிட்டத்தட்ட 90 வயசு அவருக்கு. இப்போ இந்த உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உலகிலேயே ரொம்ப தொன்மையான மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். ரொம்ப இளமையான மலை இமயமலை. இந்த அதாவது மனிதகுலம் தோன்றுவதற்கு பல 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 ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பே, லட்சக்கணக்கான ஆண்டுகள் முன்பே அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு. அதை போய் ஓவராக டிஸ்டர்ப் பண்ணதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்குது. இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு தான் 2010-11 மாதவ் காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டை போடுறாங்க. அதுக்கு பிறகு மோடி கவர்மெண்ட் வந்தோன்னா கஸ்தூரிரங்கன் கமிட்டி ரிப்போர்ட் வருது.
திருந்தலை, அதோட பலனை இன்றைக்கி எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. ஆகவே இந்த பேரிடருக்கு மோடி அரசு காரணம் அல்ல, ஆனால் அந்த பேரிடரை சமாளிப்பதில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் நிதி உதவி அளிக்காமல் இருப்பதற்கும் மோடி அரசு தான் காரணம். இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 வருடங்களுக்கு ஒருக்க தொடர்ச்சியாக நடந்து கொடுத்து பார்க்குறோம். இனிமேலாவது இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு குறைவு. ஏன்னா இது டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் மாறிடுச்சு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுங்களுக்கும் வந்து இணக்கம் இல்லை. இணக்கம் இல்லாதப்போ இந்த கமிட்டி ரிப்போர்ட்ஸை இவங்க ஃபாலோ பண்ணுவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நம்ம பார்க்கணும். இது நல்ல கேள்வி. இது இப்போயாவது உங்களுக்கு புத்தி வருமானம்? புத்தி வரமாட்டேன்னுதுங்க. ஒவ்வொரு தடவை சம்பவம் நடக்கும்போதும் பீஸ்மீல் அரேஞ்ச்மெண்ட்டு, டெம்பரரி சொல்யூஷன்ஸ், தற்காலிக தீர்வுகளைத்தான் அரசுகள் நாடுகின்றன. இது மத்திய அரசு மட்டும் இல்லை, மாநில அரசுகளும். இந்த சம்பவத்துக்கு கேரள அரசுக்கும் நிரம்ப பொறுப்பு உண்டு. ஒட்டுமொத்த பழியை தூக்கி மோடி மேலே போடுறது, மோடி அரசு மேலே போடுறதுன்றது வந்து அயோக்கியத்தனமானது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்வேன், 2016 பினராயி விஜயன் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. இந்த 8-9 ஆண்டுகளில் வந்து பல முறை எச்சரிக்கை விடுத்தும் வயநாடு பகுதிகளில் செய்யப்பட வேண்டிய, அதாவது வந்து வளர்ச்சி திட்டங்களை குறைக்கணும், கணிசமான அளவு குறைக்கணும், கண்டமேனிக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அலோவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெசார்ட்ஸ், 100 கணக்கில் ரெசார்ட்ஸை போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி வந்து குவாரிங் ஆக்டிவிட்டீஸ் தடுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே காட்டுது. அதனால் வந்து இந்த சம்பவத்துக்கு மத்திய அரசும் பொறுப்பு, மாநில அரசும் பொறுப்பு. ஏன்னா இவங்க 2 பேருமே இயற்கை வளங்களை பற்றி கவலைப்படலை. திரும்ப திரும்ப சுற்றுப்புற சூழல் அறிஞர்கள் சொன்னதை இவங்க தூக்கி கடாசினாங்க. 2 அறிக்கைகளை குப்பை தொட்டியில் வீசினாங்க. அதோட பலனை இன்றைக்கி அனுபவிக்கணும். ஸோ இதற்கு 2 அரசுகளும் பொறுப்பு. ஆனால் சம்பவம் நடந்த பிறகு நடக்கக்கூடிய நிதி உதவி கொடுக்காமல் இருப்பது, போதிய கவனத்தை செலுத்தாமல் இருப்பது, கேரளாவே தனியாக இதை சமாளிக்கிறதுக்கு நிதி ஆதாரங்களை திரட்டுதுன்னா அதை தடுக்காமல் ஊக்குவிக்கிறது, இது எதையுமே செய்யாமல் கேரளாவை கழுத்தை நெரிக்கிற கேடுகட்ட காரியத்தை செய்கிறது மோடி அரசு. ஆனால் பினராயி விஜயன் அரசு வந்து இந்த சம்பவத்தை தடுக்க தவறிய பாவத்தில் பினராயி விஜயன் அரசுக்கும் மோடி அரசுக்கும் சம பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி சார். நன்றி.